ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். எஸ்டர்டே நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா ஓசை மொழிகள் பார்த்தோம். அதாவது உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சேர்த்து கிடைக்கிறது என்னவோ அதுக்கான லெட்டர்ஸ் இங்கிலீஷில் எப்படி வரும் அப்படின்றத தான் எஸ்டர்டே வீடியோவில் நல்லா தெளிவாக பார்த்தோம். அது எல்லோரும் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இன்றைக்கான வீடியோ என்ன போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, ஒரு வேர்டை வச்சு அந்த வேர்டை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது வாக்கிய உச்சரிப்பு ஃபஸ்ட் ஒன். அதில் நான் பர்டிகுலராக ஒரு 6 நேம்ஸ் மட்டும் எழுதியிருக்கேன், ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக. அந்த நேம்ஸ்க்கு ஹைஃபன் போட்டு எழுதியிருக்கிறேன். ஏன்னா இப்போது இங்கிலீஷில் வர எழுத்துக்கு தமிழில் இந்த எழுத்து தான் வருமா அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்றதுக்காக ஒரு 6 நேம்ஸ் எழுதி அந்த நேம்ஸுக்கு இடையில ஐஃபன் போட்டு எழுதியிருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு நேம் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சக்தி. சக்திக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நம்ம சாவை எப்படி உச்சரிக்கிறோமோ அதுக்கேற்றா போல தான் அதுக்கான இங்கிலீஷில் இருக்கிற லெட்டர் வரும். இப்போ சா அப்படின்னு அழுத்தி சொல்கிறப்போ அதுக்கு சிஹெச் வரும். இங்கே நம்ம சா அப்படின்னு ஒரு ஒரு மைல்டாக சொல்கிறதுனால அங்கே என்ன நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்ஏ போட்டிருக்கோம். இப்போது ஒரு சிலர் ஷா அப்படின்னு சொல்கிறத பொறுத்து எஸ்ஹெச்ஏ அப்படியும் போடுவாங்க. இப்போ நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்ஏ, அதான் சா. இக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மெய்யெழுத்து அதுவும் கா வந்தாலும் சரி இக்கு வந்தாலும் சரி அதுக்கான எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கே. அதுக்கடுத்து என்ன இருக்குது தி. தீக்கு என்ன வரும் டிஹெச்ஐ, தி. மொத்தமாக சேர்த்து படிங்க சக்தி. அதுவும் இங்கிலீஷில் எஸ்ஏகே டிஹெச்ஐ சக்தி. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே சேம் திங் தான் கீழே இருக்கிறத பார்க்கலாமா? ரவி, ரா ஆர்ஏ வி விஐ ரவி, சிம்பிள். நெக்ஸ்ட்டு தியா, அதுக்கடுத்து ரிஷி, மாயா, விஜயா. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் இது பெரியவங்க யாருக்கும் அவ்வளோவா உபயோகப்படாது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா வாசிக்க தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க, பேச தெரிஞ்சவங்களாகவும் இருப்பாங்க. இது முக்கியமாக குழந்தைகளுக்காக இருக்கலாம். ஏன்னா குழந்தைங்க தான் இப்போ படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க தான் ரொம்ப ட்ரபிள் ஆகுவாங்க இதை படிக்கிறதுக்கு. அதனால் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கிறத நீங்கள் ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை பசங்களுக்கு நோட்டில் எழுத சொல்லிவிட்டு அதை வச்சு ஒரு 5 வேர்டு எழுதி கொடுத்து நீங்கள் படிக்க சொன்னிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு ஃப்ளூயண்ட்டான லெவலில் படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது கம்ப்ளீட்டாக ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே நடந்துட்டால், அதாவது 5th ஸ்டாண்டர்ட்குள்ளே 1 to 5th நடந்துடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு 6th அவங்க கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ளூயண்ட்டான ப்ரொனன்சியேஷனில் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீக் டேஸு. இது நான் ஏன் எழுதியிருக்கேன் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தோணலாம். ஏன்னா தெரிஞ்ச ஒன்று தான், குழந்தைங்களும் ஈஸியாக சொல்லுவாங்க, சொல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஈச் அண்ட் எவ்ரிதிங் கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்டார்டிங்லேருந்து டேஸ் வைஸ், மந்த் வைஸு, சீசன்ஸு, அதுக்கப்புறம் எல்லாமே டேஸ்லேருந்து இப்போது டுடேனா நெக்ஸ்ட் டே, டுமாரோ, எஸ்டர்டே, நெக்ஸ்ட் வீக்கு, திஸ் வீக், அந்த மாதிரி எல்லாமே கவர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் நான் இந்த வீடியோவை இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீக் டேஸு. வீக்னால் எத்தனை டேஸ் இருக்கும் அப்படின்னா 7 நாட்கள். ஃபஸ்ட் ஒன் சண்டே ஞாயிற்றுக்கிழமை, மண்டே திங்கட்கிழமை, டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை, வெட்னஸ்டே புதன்கிழமை, தேர்ஸ்டே வியாழக்கிழமை, ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை, சாட்டர்டே சனிக்கிழமை. நெக்ஸ்ட் ஒன் மந்த்ஸ், 12 மாதங்கள் வருடத்திற்கு. அதில் முதல்ல என்னென்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இப்போது டிரெக்ஷன்ஸை பார்க்கலாம். நம்ம டிரெக்ஷன்ஸ் அப்படின்னா திசைகள். நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத். இது நான் கொஞ்சம், அதாவது தமிழ் எப்படி நம்ம சொல்லுவோமோ அதுக்கேற்றாற்போல் எழுதியிருக்கேன். ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து. ஈஸ்ட்டு கிழக்கு, வெஸ்ட்டு மேற்கு, நார்த்து வடக்கு, சவுத்து தெற்கு. சவுத் ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டு, நார்த் வெஸ்ட்டு. தென்கிழக்கு, தென்மேற்கு, வடகிழக்கு, வடமேற்கு. சீசன்ஸ் அப்படின்னா 4
பருவகாலங்கள் இப்போ இருக்குது. அதாவது இப்போ இல்லை, பருவகாலங்கள்ன்றது 4. அதில் ஃபஸ்ட் ஒன் ஸ்ப்ரிங், நெக்ஸ்ட்டு சம்மர், ஆட்டம், வின்டர். ஸ்ப்ரிங் மீன்ஸ் வசந்த காலம், சம்மர் கோடைக்காலம், ஆட்டம் இலையுதிர்காலம், வின்டர் குளிர்காலம். இன்றைக்கான டாபிக் ரொம்ப ஈஸியானது தான். நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து நான் என்னென்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், நெக்ஸ்ட்டு புரிஞ்சிருக்கான்னு பாருங்கள். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள். நம்ம சேனலில் என்னென்ன மாதிரியான வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா இது நான் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண சேனல்ன்றதுனால ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே கவர் பண்ணலான்ற ஒரு மோட்டிவில் போட்டுட்ருக்கேன். இல்லை எங்களுக்கு இப்படிப்பட்ட வீடியோஸ்லாம் எங்களுக்கு அவ்வளோவா வேண்டாம், ஏன்னா எங்களுக்கு எல்லாமே பேசிக்காக தெரிஞ்சதாக இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி டைப்பில் வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னிங்கனாலும் நான் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அந்த வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணுறேன். அது உங்களுக்கு பிடிச்சமானதாக இருக்குதான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல்.